ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கார்? ஹல்லேலூயா. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்தியா, சுதந்திர இந்தியா, இந்திய தேசத்திலே நமக்கு என்ன சுதந்திரம் கொடுத்திருக்கிறாங்க? அப்படியே யோசித்து பாருங்களேன், என்ன சுதந்திரம் நமக்கு? பேச்சு சுதந்திரம். அதனால என்ன வேணாலும் பேசலாமா? சரி. அப்புறம் எழுத்து சுதந்திரம், கருத்து சொல்றது கருத்து சுதந்திரம். யோசித்து பார்க்குங்க, நாம் எந்த மதத்தவராயினும் நாம் எந்த மதத்தையும் பின்பற்றலாம், எந்த விசுவாசத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம். அதை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃப்ரீடம் என்ற வார்த்தைக்கு நாம் பார்க்கும்போது லைசன்ஸு நமக்கு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி. நம்ம எது வேணாலும் செய்யலாம். ஆனால் எது வேணுமாலும் செய்யலாமா? செய்யக்கூடாது. டிராஃபிக் ரூல்ஸை மீறாத அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? நில், கவனி, செல். எல்லாம் சொல்லுங்க, நில், கவனி, செல். அதெல்லாம் முடியாது. நான் சுதந்திரம், என் சுதந்திரம் இந்தியாவில் வாழ்கிறேன்னு சொல்லிட்டு நீ சுதந்திரமாக போனால் அந்த ரகத்தில் தான் தொங்கணும். இன்றைக்கு நாம் உண்மையான சுதந்திரத்தை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்கிறது? ஒரு தனி மனித சுதந்திரம் எங்கே இருக்கின்றது? சுதந்திர இந்தியா, டிஜிட்டல் இந்தியா என்று சொல்கிறோம். டிஜிட்டல் வேலை செய்தா? செய்ய மாட்டேங்குது. கிளீன் இந்தியா, இந்தியா கிளீனா இருக்குதா? இல்லை. இன்றைக்கு அநேக விதமான குளறுபாடுகள் நம்முடைய தேசத்தை தீய சக்திகள், தீய மனிதர்கள், தீய கொள்கைகள் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்க வேண்டுமானால், ஒரு முழு மனிதனாக சுதந்திரவாளியாக மாற வேண்டுமானால், இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே ஒரு மனிதனுக்கு சுதந்திரத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்க. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இயேசு இல்லாமல், கிறிஸ்து இல்லாமல் எந்த ஒரு தனிநபர் வாழ்வும் சுதந்திரமாக இருக்க முடியாது. எனக்கு அன்பான சக சகோதரரே, சகோதரியரே, விசுவாச மக்களே, தங்கச்சி சொன்னாங்க, இந்திய சுதந்திரம் அடைவதற்காக பல்வேறு நபர்கள், நல்லவர்கள் தியாகம் செய்திருக்கார்கள். அவர்களை நாம் நிச்சயமாக நினைவு கூற வேண்டும். அவர்களுக்காக நாம் எழில் பிரதர் சொன்னார், ஒரு வசந்த வாசிக்கும்படியா சொன்னார். என்ன வாசித்தாரு? உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்துக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கையெழுத்துக்கு சொல்லுங்க, நமக்கு கிடைத்த இந்த நல்ல தேசத்துக்காக, இந்திய தேசத்துக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடனாளிகளாயிருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கின்றோம். எத்தனையோ தேசங்களில் சுதந்திரம் மறுக்கப்படுகிறது. எத்தனையோ தேசங்களில் அவர்கள் சுதந்திரமாக வாழ முடியாது, அவர்கள் விசுவாசத்தை பின்பற்ற முடியாது. பல்வேறு நாடுகளுக்கு சென்றால் நாம் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு வெளியிலே செல்ல முடியாது. நாம் பின்பற்றுகிற விசுவாசத்தை பிறரோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாது. நாம் ஏற்றுக்கொண்ட இயேசுவை சுதந்திரமாக ஆராதிக்க முடியாது. ஆனால் இந்திய தேசம் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீடம், சுதந்திரத்தை கொடுக்கிறதுக்காக கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மூலை முடுக்குகள் எல்லாம், பட்டு தொட்டி கிராமங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் ஓங்கி கொண்டிருக்கிறது சொன்னால், ஆண்டவர் நல்ல தேசத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த நல்ல தேசத்துக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடைபட்டிருக்கின்றோம். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. இந்த தேசம் கர்த்தருடையது, நாம் கர்த்தருடையவர்கள். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஆட்சியாளர்களுக்காக, ஆட்சி மாற்றங்களுக்காக, தலைவர்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். வேதம் சொல்லுகிறது, எல்லா அதிகாரிகளுக்காகவும் துரைத்தனங்கள் செய்கிறவர்களுக்காகவும் நீங்கள் வேண்டுதல் செய்யுங்கள்.
ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு போதனை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நிஜ சுதந்திர வாழ்வு 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இன்னொருத்தர் வாசிங்க, சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. சொல்லுங்க, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ, ஒரு மனுஷனுக்குள்ள தேவ ஆவியானவர் வந்தால், சின்ன மனுஷனுக்குள்ள சின்ன பெரிய ஆண்டவர் வந்தால் பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உன்னை கொண்டு எல்லாம் நடக்க வேண்டுமானால் இந்த சின்ன மனசுக்குள்ள உள்ளத்துக்குள்ள ஆவியானவர் ஆண்டவர் ஆளுகை செய்யும் போது அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். உனக்குள்ள ஒரு ஆளுமையை ஆண்டவர் உனக்கு தருவார். ஃப்ரீடம், சுதந்திரம் என்று சொல்லும்போது நமக்குள்ளே ஒரு தன்னாட்சி, தன் ஆளுமை, நம்மை ஆளும்படியான, நம்மை நம்முடைய சுதந்திரத்துக்கு கொடுக்கும்படியாக கடவுள் விரும்புகிறார், ஆண்டவர் விரும்புகிறார். ஆவியானவர் யாருடைய உள்ளத்தில் வருகிறாரோ அல்லது வாழ்க்கையில் வருகிறாரோ அவர்கள் சுதந்திரத்தை, விடுதலையை அனுபவிப்பார்கள். எத்தனை பேர் நம்புறீங்களா? நம்புறீங்களா? தேவ ஆவியானவர் நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய 20ஆம் அதிகாரம் சங்கீதத்தில் 5ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் கொடியேற்றுவோம். கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனங்கள் எல்லாம் வச்சுங்க. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல், நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். சுதந்திரம் என்று சொல்லும் போது சுயாதீனம், நாம் முழுமையாய் யோசிக்கத்தக்க திறன், வலிமை, சக்தி, இதை இறைவனுடைய அருட்கொடை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் நமக்கு கொடுக்காவிட்டால் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த வசனத்தை வாசிப்போம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல், அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுதந்திரத்தின் நிலைமையை, விடுதலையின் நிலைமையை நினைவு கூறுங்கள். இப்ப யோசிங்க, ஆண்டவர் நமது வாழ்க்கையில் வந்தபடினாலே எந்தெந்த காரியங்களிலே நாம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கின்றோம் யோசித்து பாருங்க. விடுதலை இந்தியா என்று நாம் பேசுகின்றோம், ஃப்ரீடம் இந்தியா என்று நாம் பேசுகின்றோம். இன்றைய இந்திய தேசம் மக்கள் சுதந்திரமாக வாழ்கிறார்களா? ஒரு சில நாடுகளை குறித்து நாம் பேசும்போது இரவு 12 மணி நேரம் அல்லது இரவு 1 மணி கூட பெண்கள் சுதந்திரமாக இரவு நேரங்களில் நடமாட முடிகிறது. ஆனால் நம்முடைய இந்தியாவிலே பெண்கள் நடமாடுகிறார்களா? ஆதிக்க சக்திகள் தலைவிரித்தாடுகிறது. பாவத்திலே அடிமைகளாயிருக்கார்கள், சாபத்துக்கு அடிமைகளாயிருக்கார்கள், பணத்துக்கு அடிமைகளாயிருக்கார்கள், பல்வேறு விதமான லாகரி வஸ்துக்கள், கஞ்சா, பீடி, சிகரெட், சினிமா, கள்ளு, சாராயம், இப்படிப்பட்ட போதை வஸ்துகளுக்கு மக்கள் அடிமைகளாயிருக்கார்கள். விடுதலை இல்லை.
சுகமில்லை, வாழ்வில்லை, தங்கள் வாழ்வே பறிபோயிருக்கின்றது. இன்னும் அநேகர் பல்வேறு விதமான தவறான தொழில்களுக்கு தங்கள் சரீரங்களை விற்று பிழைக்கிறார்கள், அடிமைகளாயிருக்கார்கள். இன்றைக்கு வாலிப உலகம், வாலிப சமுதாயம், வாலிப பிள்ளைகள் சின்ன சின்ன வயசுல தேவையில்லாத தப்பான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருக்கார்கள். இந்த பிள்ளைகள் விடுதலோடு இருக்கார்களா? திருச்சபையே நாம் விழித்து எழுப வேண்டிய அவசிய காலமாக இருக்கின்றது. நாம் விடுதலை இல்லாமல் வாழ்கிற, அநாகரிகமாய் வாழ்கிற, அவதூறாய் வாழ்கிற, வேதம் சொல்கிறது 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், யோவான் சுவிசேஷம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்தில் ஆண்டவர் அன்பு கூர்ந்தவருடைய பிரதானமான லட்சியம் என்ன? இந்த உலகத்தை ஆண்டவர் நேசிப்பதின் உட்கூற்று என்ன, கருத்து என்ன? ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது. மந்திரவாதங்கள், சூனியங்கள் தலைவிரித்தாகிறது. செய்வினை ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பேய் பிசாசுகளின் ஆதிக்கங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு தனிநபர், ஒரு குடும்பம், ஒரு சமூகம் அல்லது ஒரு தேசம் விடுதலையோடு கூட வாழ வேண்டுமானால் அதற்கு இயேசுதான் தேவை. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒரு தனிநபர் வாழ்வு, ஒரு குடும்ப வாழ்வு, ஒரு சமூக வாழ்வு, ஒரு தேசத்தின் வாழ்வு விடுதலையோடு கூட வாழ வேண்டுமானால் இயேசு இல்லாம சாத்தியமில்லை. அல்லேலூயா. அதனால தான் பாடும், அதனால தான் வேதம் சொல்கிறது 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஆண்டவராகிய இயேசு அப்போஸ்தலர் நடபடிகள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் 1:12 யோவான் சுவிசேஷம், அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமமே இல்லாமல் இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் போவிதனில் மகிமையோடிலங்கும் உன்னத நாமமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு உலகத்திலே கொடுக்கப்படவில்லை. கையை 2 கையை மேல தூக்கி தட்டுங்க பார்க்கலாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், பூமியின் கீழ் தண்ணீரிலும் எத்தனை தேவர்கள், புனிதர்கள், மகான்கள், பிரபுக்கள் தோன்றினாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே ரட்சிப்பு உண்டு. இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக விலைக்கிரியமாக தன் சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. வேதத்திலே நாம் 2 பகுதியை வாசிப்போம். ரோமருக்கு எழுதிய நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கை சரிதை எழுதுகின்றார். 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் முடிய வாசிக்கலாம். நேரத்தில் எழுதுன்னு வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வாசிக்கலாம். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு தனிநபருக்கும் சொந்தம். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு ஆன்மாக்களும், ஆத்துமாக்களும், அவர் கருப்பரா இருக்கட்டும், சைப்பரா இருக்கட்டும், அவர் படித்தவர்களா இருக்கட்டும், படியாதவர்களா இருக்கட்டும், வேதம் சொல்லுகிறது விரும்புகிறதை செய்யாமல்
வெறுக்கிறதையே நான் செய்கின்றேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க இப்படி நான் விரும்பாதது செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கின்றேனே. ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஒரு மனிதன் பாவத்துக்கு அடிமையாயிருக்கும் போது அவன் அவனாக இல்லை, வேறு மனிதனாக மாறுகிறான். எல்லாரும் என்ன பாருங்க, நம்ம சில வேளை சொல்லுவோம்னா திட்டு மொழி முடிக்கிற மாதிரி முடிக்கிறிய. ஏன் திட்டு மொழி வருது? ஏதோ தப்பு நடந்திருக்கு, ஏதோ பிரச்சனை இருக்கு. உன் மொழியே சரியில்லையா? மொழி சரியில்லாத இருக்காதான்? அவனுக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். எல்லாரும் தலையை தூக்கி சொல்லுங்க. நன்மை நல்லது செய்யற எண்ணமே இல்லை. பைபிள் சொல்லுது எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சொல்லுங்க, கிறிஸ்துவினுடைய கிருபை நீடிய வாழ்வு. வாசிமா, நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்படி செய்கிறது. ஆனபடியினால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். பார்க்கின்றேன். வாசிமா, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை நான் என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். பவுல் சொல்றாருங்க, இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டு இருக்கேன். நிர்பந்தமான மனிதன் யார் என்னை விடுதலையாக்குவார்? வாசிமா, நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயும் பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். யார் என்னை விடுதலையாக்குவார்? கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் 58ஆம் வசனம் சொல்யூஷன், அதற்கு விடுதலை கூற்றை நாம் கற்றுக் கொடுக்கிறது. வாசிமா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு வெற்றி கொடுக்கிற, ஜெயம் கொடுக்கிற, விடுதலை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உறுதிப்பட்டவர்களாய், அசையாதவர்களாய், கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுதும் பெரியவர்களாய் இருப்பீர்களாக. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 146 3ஆம் வசனத்தை வாசிங்க. மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார்.
கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழத்தக்கவருமாயிருக்கின்றார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. நாம் விடுதலை அடைய வேண்டுமானால் இயேசு நம்மை விடுதலை செய்வார். கிறிஸ்து நம்மை விடுதலையாக்குவார். பாவத்தினின்று விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக விற்கப்பட்டார்கள். 430 ஆண்டுகள் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலே இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஆளோட்டிகள் நிமித்தம் என் பிள்ளைகள் படுகிற உபத்திரவத்தை நான் கண்டேன். அவர்களை நான் விடுவிக்கும்படியாக இந்த தேசத்திலிருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த பாதிப்பிலிருந்து அவளை நான் விடுவிக்கும்படியாக ஒரு தாசனை மோசே நான் உன்னை அனுப்புகிறேன் வா என்று சொன்னான். பழைய ஏற்பாட்டிலே மோசே ஒரு திரள் கூட்டத்தின் தலைவனாக அந்த மக்களை விடுவித்து கானான் தேச கொண்டு போகிற ஒரு தாசனாக ஆண்டவரால் வழிநடத்தப்பட்டார். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து பரம கானானாகிய தேசத்துக்கு வழி நடத்தக்கூட தன்னையே கொடுக்க வந்தார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அங்கே சரீரப்பிரகாரமான அடிமை, இங்கே ஆன்மீக ரீதியிலான அடிமை. பாவத்துக்கு அடிமையாயிருந்த நம்மை நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தபடினாலே எவ்வளவா அன்பு கூர்ந்தார், எவ்வளவா அன்பு கூர்ந்தார். நல்ல தலைவராக, வழிநடத்துவராக வேதம் சொல்கிறது, விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை மீட்கபடியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் நம்மை மீட்டெடுத்தார். பாவம் நம்மை ஆளாதபடிக்கு, பிசாசு நம்மை ஆளாதபடிக்கு, அடிமைத்தனம் நம்மை ஆளாதபடிக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பராக, விடுதலை செய்பவராக வந்தார். யாத்திரியாமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை, 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை, 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 10ஆம் வசனம் வரை ஆண்டவருடைய விடுதலையை குறித்து அங்கே பேசப்படுகிறது. தேவன் ஒரு மனிதனை விடுவிக்காவிட்டால் ஒருவரும் விடுதலை பெற முடியாது. ஆண்டவராகிய தெய்வம் ஒரு தனிநபருடைய வாழ்க்கையின் விடுதலையை விரும்பக்கூடியவராயிருக்கின்றார். அடிமைத்தனத்திலிருந்து அவர் நம்மை விடுவிக்கக்கூடியவராயிருக்கின்றார். யோவான் இவ்விதமாக எழுதுகின்றார். 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் வாசிங்க. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எல்லாரும் என்ன பாருங்க, என்ன சத்தியம் சொல்லுங்க. வேதமே சத்தியம். ஒரு தனிநபருடைய வாழ்வு மீட்பு பெற வேண்டுமானால், விடுதலை அடைய வேண்டுமானால் வேதத்தை நேசிக்குள்ளாக மாற வேண்டும். ஆண்டவர் மீட்பை அல்லது விடுதலையை தருகிறார். கிறிஸ்து மீட்பை அல்லது விடுதலையை தருகின்றார். பரிசுத்த வேதம் சத்தியம். ஏரோது இடத்திலே அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், சத்தியமாவது என்ன என்று கேட்டார். நான் தம்பா சத்தியம். 6ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 6ஆம் வசனம் சொல்லுது, I am the way, I am the truth, I am the life. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன்.
சத்தியமாவது என்ன என்று கேள்வி கேட்டவர்களுக்கு சத்தியமாகி இயேசு சொல்கின்றார், நான் தான் சத்தியம். சத்திய வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை விடுதலை செய்யும். இன்னைக்கு விஞ்ஞானம் நிறைய பெருகிடுச்சு, சயின்ஸ் நிறைய வளர்ந்திருக்குது. அநேக வியாதிகளுக்கு மருத்துவம் கண்டுபிடித்திருக்கார்கள். பைபாஸ் சர்ஜரி பண்றான், கையை வெட்டுறாங்க, காலை வெட்டுறாங்க, இல்லையா, குடலை வெட்டுறாங்க, என்னென்ன வெட்டணும்னு நினைக்கிறாங்க வெட்டிடுறாங்க. எதையெல்லாம் செட் பண்ண நினைக்கிறாங்க செட் பண்றாங்க. ஆனால் இன்னும் விஞ்ஞானம் ஆண்டவருடைய சிந்தனை அளவுக்கு முன்னேறவில்லை. ஆண்டவருடைய அளவுக்கு, ஆண்டவருடைய செயல்திறனுக்கு தக்கதாக முன்னேறவில்லை. வாசிக்கலாம் வேதாகமத்தில், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர் இயேசு, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர் இயேசு. எவ்வளவுதான் விஞ்ஞானம் பெருகினாலும் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர் இயேசு தாயா. வாசிமா. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத ஒரு கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு, இயேசு அந்த கூனியாகிய ஸ்திரியை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரியே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். எல்லாரும் சொல்லுங்க, அவள் மேல் தன் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். சர்ஜரியே இல்லாம, டாக்டர்களே இல்லாம, டெக்னீஷியன்ஸ்களே இல்லாம, தாதியர்களே இல்லாம, தொட்ட மாத்திரத்துல கூனி சரியாயிடுச்சியா? கையை தட்டி கத்த சோத்திரம் பண்ணுங்க, அல்லேலூயா. நிறைய பேர் கையை எடுக்க மாட்டேங்க, கையை தட்டுங்க, அல்லேலூயா. 22ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது. 22ஆம் வசனம் வாசிங்க. அதே போது 22ஆம் வசனம் வாசிங்க. அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு போனார். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானே என்று கேட்டார். அதற்கு அவர் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பரலோக ராஜ்யம் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பது என்று சொன்னார். அநேகர் உட்பிரவேசிக்க அந்த பகுதியிலே நீங்க அப்படியே வாசிக்கும் போது பேய் பிடித்த ஒருவனை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் அவனை சுஸ்தமாக்குறார். ஆண்டவர் நமது வாழ்க்கையின் பாவ தோஷத்தை நிவர்த்தி செய்கிறவராக, விடுதலை கொடுக்கிறவராக இருக்கின்றார். நீ யோசித்து பாருங்க, என்னென்ன தோஷம் யோசித்து பாருங்க. நம்ம எல்லாம் அந்த வழிபாட்டு முறையிலிருந்து வந்தவங்க. இந்த தோஷமெல்லாம் இயேசு கிட்ட வந்து போச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் பேர் சொல்ல விரும்பல, அதெல்லாம் சொன்னாலும் பிரச்சனை. எல்லா தோஷமும் இயேசுவின் நாமத்திலே விலகும். அல்லேலூயா. காரணம், அவர் விடுதலை செய்கிறவராக இருக்கின்றார். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவரா தினம் தினம் அற்புதம் செய்தார். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவரா தினம் தினம் அற்புதம் செய்தார். ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தார். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும்
புதிதாயிருக்கும். அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதொருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதொருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே வெற்றி திறந்தே. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தே. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தே. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தே. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதொருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதொருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். இன்றைய சமூகம் பல்வேறு விதத்திலே பயத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவேளை நம்மள கூட நிறைய பேருக்கு பயத்தோடு வந்திருக்கலாம். நாளைக்கு என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ தெரியலையே. டாக்டர் கிட்ட போனா டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. சம்பளம் வரும்னு எதிர்பார்த்த சம்பளம் வரலையே. என்ன பண்றது தெரியலையே. பல்வேறு விதமான பயத்தினாலே நாம் பிடிக்கப்பட்டிருக்கலாம். சில பேருக்கு மரண பயம். சாவு வந்துட்டா என்ன பண்றது? வந்த வரட்டும், எங்க போற? அதான் கேள்வி. எனக்கு சாவு பயமே இல்லைன்னு சொல்லுங்க. யாருங்க? 1 2 ஆஹா ஆஹா. ஏன்? வாழ்ந்தாலும் ஓடுதான், மரித்தாலும் ஓடுவாள்தான். ஏன் மரண பயத்திலிருந்து ஒருத்தன் கை தூக்கி எனக்கு பயம் இல்லைன்னு சொல்றேன் கிறிஸ்தவனா தான் இருப்பான தவிர வேற யாராலும் இருக்க முடியாதுயா. எத்தனை பேர் நம்பல? அல்லேலூயா. ஆண்டவர் அறிந்த கூட்டம். அவர் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை. பக்கத்தில் சொல்லுங்க, உனக்கு பய ஆவியை கொடாம பலனும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கின்றார். ஐயா, இயேசு ஆண்டவர் நமக்கு பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். ஐயா, சில பேர் கரப்பாம்பூச்சி பயத்திலிருந்து விடுதலை இல்லை. பூனை வந்தா பூனை பயத்திலிருந்து. பெருக்குமான் செய்யா நல்லா பாட்டார். பயமில்லை பயமில்லை பயமில்லை. பயமில்லாத ஒரு வாழ்வு வாழ வேண்டுமானால் அந்த விடுதலை இயேசு மட்டுமே கொடுக்க முடியும். ஃப்ரீடம் ஃபார் ஃபியர். வாழ்க்கையில பயத்திலிருந்து ஒரு விடுதலை இயேசு தருகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 27 சங்கீதம் 1-5 வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 27 எல்லாம் தெரிஞ்ச வசனம் பாருங்க. 1-5 வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். என் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். யாருக்கு அஞ்சுவேன்? யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் அவர்களை இடறி விழுந்தார்கள். அவங்கெல்லாம் அவனே செத்துட்டான். அவனே மாண்டிட்டான். அவனுக்கு அவனே அடிச்சுன்னு இழந்துட்டான்.
எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் என் மேல் ஒரு யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். நம்பிக்கையா இருப்பேன். சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். சங்கீதம் 46:1-3. இந்த வசனம் எல்லாம் நீங்க நைட்ல உட்கார்ந்து ஜெபம் வாசிமா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். அவர் என் வெளிச்சமாயிருக்கிறார், அவர் என் அரணாயிருக்கிறார், அவர் என் கோட்டையாயிருக்கிறார், அவர் என் பலனாயிருக்கிறார். நீதிமொழிகள் எழுதிய ஆக்கியோன் 1 சொல்லுகிறது, கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி, அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய், ஆபத்துக்கு பயப்படாமல் சும்மா இருப்பாயா. 3 நீதிமொழிகள். நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய். எல்லாரும் எழுந்துக்கலாம். காலையிலேருந்து சாயங்காலம் ரொம்ப நல்லா போவோம், ரொம்ப தில்லா போவோம் வீட்டுக்கு போன பிறகு தான் ராத்திரி தூக்க நேரம் வரும்போது தான் ஆஹா நமக்கு வரும் பாரு, அது எங்கிருந்து வரும் தெரியாது. அவிசுவாசமும் பயமும் பிசாசு பயன்படுத்துகிற 2 ஆயுதங்கள். எல்லாரும் என்ன பாருங்க, அவிசுவாசம் பயம் பிசாசு பயன்படுத்துகிற 2 வெப்பன்ஸ், ஆயுதங்கள். இந்த ஆயுதங்களை, சர்வாயுதத்தை நாம் வைத்திருந்தால் மட்டுமே எதிர்க்கக்கூடிய சக்தி நமக்கு உண்டு. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், அவருக்கு செவி கொடுக்கிறவன் பயப்படாமல் அமைதியாயிருப்பான். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது, நான் வாசிமா, நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய். நீ படுக்கும் போதும் பயப்படாதிருப்பாய். படுக்கும் போது பயப்படாதிருப்பான் யார் சொல்றா? சாலமோன் தான் அந்த பகுதி எழுதுறாரு. நான் படுக்கும் போது எனக்கு பயம் வரும், ஆனா நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, நான் படுக்கும்போது பயம் வரும், நான் பயப்பட மாட்டேன். எத்தனை பேர் சொல்றேன்? என் நித்திரை சுகமா இருக்கும், காரணம் என்னோடு கூட ஆண்டவர் இருப்பார். நீ வாசிமா, நீ படுத்துக் கொள்ளும் பொழுது உன் நித்திரை இன்பமா இருக்கும், உன் நித்திரை இன்பமா இருக்கும், சடுதியான திகிலும், தூக்க மாத்திரை போட மாட்டேன். சடுதியான திகிலும், சடுதியான திகில், துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்பொழுது நீ அஞ்ச வேண்டாம். திருடர்கள் வந்து எல்லா வீட்டில் இருக்கிற டிவியை, வாஷிங் மிஷினை அதை எடுப்போவான். கோல்டு, நம்ம வீட்டில் எங்க கோல்டு இருக்குது, கொமா கோல்டு இருக்கிற ஆடை அபகரணங்களை, அடிகலன்களை அவன் அள்ளி கொண்டு போகிறது கூட பயப்பட மாட்டேன். அட வாடா, வந்து எடுத்துட்டு போடா சொல்ல முடியுமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர், துன்மார்க்கர்கள் உன் வீட்டுக்குள்ளே நுழைய மாட்டார்கள், நீ பயப்படாதிருப்பாய். கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து, கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார், உன் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு காப்பார். பக்கத்துல பா சொல்லுங்க, கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி கூட காப்பாத்துவாரு, பயப்படாத. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம், இறுதி வடிவத்துக்கு வருவோம். இந்த பண்ண பிரசங்கத்துடைய சாரம், நிஜ விடுதலை, உண்மையான விடுதலை ஒரு மனிதனுக்கு தேவை. அந்த தேவையை பரிசுத்த வேதம் சொல்கிறது. இந்த வேதம் ஒரு விடுதலை தரும். அல்லேலூயா. தேவன் விடுதலை தருவார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை தருவார், பரிசுத்த ஆவியான் விடுதலை தருவார், அவருடைய வார்த்தைகள் நமக்கு விடுதலை தரும். பிரியமானவர்களே, எவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தருவார். பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, பயத்திலிருந்து,
வியாதியிலிருந்து, தீங்கிலிருந்து, எப்பேற்பட்ட கொடிய துஷ்ட மனிதர்கள் கையிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து தருவார். கண்களை மூடலாமா? பயமில்லாம நான் படுத்து நித்திரை பண்ணுவேன். கர்த்தர் என் நம்பிக்கையா இருப்பார், அவர் என்னை பாதுகாப்பார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காணொளியில் சுதந்திர இந்தியாவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சுதந்திரமாக நமக்கு வாழ முடியாது. இந்த சுதந்திரத்தை, விடுதலையை இயேசு மட்டுமே நமக்கு கொடுக்கக்கூடியவருடைய அறிந்து இந்த விடுதலையின் செய்தியை பிறரோருக்கு நாம் பகிர்ந்து கொள்வோம். கண்களை மூடி சொல்லலாம், ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஆண்டவரே, நான் முன்னே தூரமாயிருந்தேன், பாவியாயிருந்தேன். ஆண்டவரே, காணியாட்சிக்கு புறமாயிருந்தேன், பல்வேறு விதமான வழிபாடுகளுக்கு நான் அடிமையாயிருந்தேன். நான் யாரை கும்பிட்டேன், எதை கும்பிட்டேன், என்ன கும்பிட்டேன் எனக்கே தெரியாத ஆண்டவரே. என்னை விடுதலை பண்ணீங்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி செல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே. என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், ஆனந்தம். எல்லாம் கைகளை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, மன அழுத்தத்தில் எனக்கு விடுதலை தாங்கப்பா. வீட்டு பாரம், வீட்டு சும்மா ஆண்டவரே, கடன் சும்மா ஆண்டவரே, ஆண்டவரே என்னை கஷ்டப்படுறது வேலை சும்மா ஆண்டவரே, டென்ஷன் ஆண்டவரே, வேலைக்கு போகக்கூடாதுன்னு என்ன வருது ஆண்டவரே, என்னை நடத்துகிற மேனேஜர்ஸ், அதிகாரியுடைய கண்களை எனக்கு தயவு தாங்க ஆண்டவரே. அவன் பாரமான சுமை வச்சிடறாங்க ஆண்டவரே. ஐ cannot live லார்ட், நான் வாழ முடியல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இந்த காலையில கர்த்தருடைய ஆவியானவங்க மேலே இறங்குறார். ஹல்லேலூயா. ஓ பக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் அதிகாரம் நாமத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த வேளையில ஒரு விடுதலை இறங்கட்ட ஆண்டவரே. பேய் பிசாசுகள் ஆதிக்கத்திலிருந்த ஆண்டவரே, பில்லி சூனிய கட்டுகளிருந்த ஆண்டவரே, பொல்லாத ஆண்டவரே, விக்கிர கிரியைகள் ஆண்டவரே, இயேசுவின் ரத்தம் விடுதலை ஆக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை விடுதலை பண்ணும் ஆண்டவரே, உமது ரத்தம் விடுதலை பண்ண ஆண்டவர். யாருக்கெல்லாம் ஆண்டவர் எங்கெல்லாம் ஏவல் சக்தினாலே, பில்லி சூனியத்தினால, செய்வன மாந்திரத்தால பாதிக்கப்பட்டு ஆண்டவரே தேடுகிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் கையெழுத்திட்டு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் மாந்திரிகத்திலிருந்து, பில்லி சூனிய கட்டுகள் இருந்து, ஒரு ராபா பாபா ஹல்லேலூயா, பொல்லாத எல்லா வியாதியிலிருந்து, பொல்லாத எல்லா பிசாசின் கட்டுகள் இருந்து ஆண்டவர் விடுதலை செய்வார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். நல்ல பிதாவே, நம்முடைய நாமத்தில் நம்முடைய ஊழியக்காரனாய் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தை சொல், ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்திலிருந்து விடுவிக்க முடியாமல் கஷ்டப்படுகிற ஒருவரை ஆண்டவர் நம்முடைய வார்த்தை சொல்கிறதையா, ஆபிரகாமின் சந்ததியாயிருக்க உங்களுக்கு அவர் கை கொடுத்தாரே. எங்களை விடுதலை பண்ணுவதற்காக ஆண்டவரே, சுதந்திரவாளிகளாய் மாற்றுவதற்காக ஆண்டவரே, கல்வாரி சிறுவிலே உம்மை நீர் எங்களுக்காய் கொடுத்ததுக்காய் நன்றி சொல்கிறோம் ஐயா.
பிசாசானவனை ஆண்டவரை அந்தரங்க கோலமாக்கி அவனை உரிந்து கொண்டு சுவாமி சிலுவையிலே நீர் வெற்றி சிறந்ததற்காக துதிக்கிறோம் ஐயா. அந்த வெற்றியின் வாழ்வை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் தினந்தோறும் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. நாங்கள் எதை குறித்தும் யாரை குறித்தும் எதை பற்றியும் ஆண்டவரே பயப்படாமல் ஆண்டவரே உம்முடைய பலத்தால் இடை கட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் என்னென்ன தேவையோருக்கு வந்திருக்கார்களோ இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக ஆண்டவரை. யாரெல்லாம் என்னென்ன வேண்டுதலோருக்கு வந்திருக்கார்களோ அந்த வேண்டுதல் எல்லாம் ஆண்டவர் அங்கீகரிப்பதாக. மக்க ஸ்தோத்திரம். இவ்வளவு பெரிய ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனே என்ற விசுவாசத்தோடு கூட வீட்டுக்கு போக்கத்தாவே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இப்படி நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியருடைய அருளும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் வரத்தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். அல்லேலூயா மாரநாதா, அல்லேலூயா மாரநாதா, அல்லேலூயா மாரநாதா, மாரநாதா அல்லேலூயா, அல்லேலூயா மாரநாதா, அல்லேலூயா மாரநாதா, மாரநாதா அல்லேலூயா, அல்லேலூயா மாரநாதா, அல்லேலூயா மாரநாதா. எல்லா கையத்துக்கு சொல்லுங்க, மாரநாதா. மாரநாதா, இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள். May God bless you all.